சில அறிவியலிகள்லாம் வந்து இந்த மாதிரி யோசனை செஞ்சு இந்த மாதிரி ஒரு அரசியலை கையெடுத்து கொண்டு இருக்கும்போது ராகுல் காந்தி அன்றுனா யாருடைய தேவை எப்போ தேவையோ அப்போ அவங்க வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அதனால் மன்மோகன் சிங் 10 ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கும்பொழுது ராகுல் காந்தி நினைத்திருந்தால் 2வது முறையாவது அவர் மன்மோகன் சிங்கை ஓரந்தள்ளி விட்டு ஒரு பிரதமராகியிருக்கிறார். இல்லை கடைசி 2 வருடங்கள் கூட அவர் நினைத்திருந்தால் மன்மோகன் சிங் வழிவிட்டிருப்பார். அவர் உடனே ஒரு 2 ஆண்டு காலமாவது பிரதமராக இருந்திருப்பார். இந்த கையில் அதாவது என்ன சொல்லுவாங்க, கையில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய்க்கு அலையிற கதையாக ராகுல் காந்தி ஏன் அப்படி ஒரு செய்யணும்னு சொன்னால் எல்லாமே பிளான், கடவுளுடைய எல்லாமே திட்டம், கடவுளுடைய திட்டங்கள் யாரை எப்போ எங்கே இறக்கணுன்றது நம்ம எல்லாரை விட கடவுளுக்கு தெரியும். அதில் வந்து ராகுல் காந்தி அந்த நேரத்தில் யார் எது சொன்னாலும் கேட்கல. நான் முதலில் மக்களை சந்திக்கிறேன், இந்தியாவை தெரிந்து கொள்கிறேன், அரசியலை புரிந்து கொள்கிறேன், இந்த மக்களுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது, இவர்கள் எந்த நிலைமையில் இருக்கிறாங்க, எப்படி வாழ்கிறாங்க, அவங்களுடைய வாழ்வாதாரங்கள் என்ன, இந்தியாவில் பல மொழிகள் இருக்குது, பல கலாச்சாரங்கள் இருக்குது, இது எல்லாத்தையும் நான் ஓரளவுக்கு தெரிந்து கொண்டு பிறகு நான் இந்த அரியணையில் அமர்றேன்னு சொல்லி எப்படி ராமர் வனவாசம் சென்றாரோ அதுபோல் வனவாசம் போல தான் சென்றார். ஆளுங்கட்சியாக இருக்கும்போதே அவர் நடைப்பயணத்தை துவங்கிவிட்டார். எல்லா எளிமையான குடிசை மக்களை போய் பார்க்குறது, தாழ்த்தப்பட்ட மக்களை போய் பார்க்குறது, பழங்குடியின மக்களை போய் பார்க்குறது, அவங்க வீட்டில் தங்குறது, அவங்களுடைய ஒரு நாள் வாழ்க்கை எப்படி அவங்க வாழ்கிறாங்கன்றத பார்க்குறது, இமயம் முதல் குமரி வரை நடைப்பயணம். எல்லாம் ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப கிண்டல் பண்ணாங்க. நடந்து என்ன ஆக போகுது, என்ன பெரிய இதுவா அப்பு என்னமோ பேசுனாங்க. எல்லாம் வந்து நாட்கள் நகர 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 எல்லார் வயிற்றையும் புளிய கரைக்கி ஆரம்பித்து விட்டது. அதனுடைய பலன் இன்னைக்கு எந்த ஊடகங்களும் ராகுல் காந்தியை காட்டுறது கிடையாது. எல்லாம் நீங்களே பாருங்கள், எந்த ஒரு ஊடகமும் ராகுல் காந்தி நடைப்பயணத்தை பெரிது பண்ணியோ இல்லை வந்து காப்பிட்டாங்களா இன்றைக்கி ராகுல் காந்தி நடக்கிறார். ஏன்னா பிரதான எதிர்கட்சி காங்கிரஸ் தான். 27 ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆண்ட கட்சி. அதில் இந்த கட்சியில் ஒரு முக்கிய தலைவர் வந்து செய்கின்ற ஒரு செயல் எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகணும், எந்த அளவுக்கு எல்லா ஊடகங்களும் காட்டணும். ஏன்னா காட்டுறதுக்கு பயம், மோடிக்கு கோபம் வந்துருமோ, பாஜகவினுடைய கோபத்துக்கு நம்ம ஆளாயிடுவோமோ அப்படின்னு சொல்லி இந்த ஊடகங்கள் எல்லாம் தொடை நடுங்கி கொண்டு அவரை வந்து காட்டாமல் இருந்தது. ஆனால் எதற்கும் அஞ்சாத இந்த சோஷியல் மீடியா ஒவ்வொருத்தர் கையிலையும் இன்றைக்கி வந்து ஒவ்வொரு மீடியா எல்லார் கையிலையும் இருக்கிறது காரணமாக சோஷியல் மீடியாவில் ராகுல் காந்தி ட்ரெண்ட் ஆகினே வந்தார். அவர் பண்ணுற ஒரு செயலும் மக்களை ஈர்த்து கொண்டு வந்தது. ஏன்னா அவர் வந்து ஆக்டிங்கோ இல்லை வந்து மிகைப்படுத்தி காமிக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி கேமரா செட்டப் மோடி செய்வார் பாருங்க, யாருமே இல்லாத க்ரீன் மேட் பின்னால் க்ரீன் மேட் சும்மா அப்படி கையாட்டுற மாதிரி ஒரு சீன் வீடியோ எடுத்து அனுப்பிச்சுடுவாங்க. அப்புறம் க்ரௌடெல்லாம் வந்து நம்மளுக்கு தான் சங்கிங்க என்ன நம்மளையே அவ்வளோ புத்திசாலியாக ஏற்றுக்க மாட்டாங்க. அது சங்கிங்களை பாருங்கள், அப்போ ரொம்ப 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 கீழ் மட்டத்தில் தான் சங்கிகளை வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நம்புவாங்க இவனுக்கெல்லாம் இதுவே போதும் அப்படின்ற மாதிரி சங்கிகளுக்காகவே அவர் சீன் போடுவார். அதையும் நம்பி பயங்கரமாக பேசுவாங்க நம்மக்கிட்டே சங்கிங்கெல்லாம். ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் ஒரிஜினலாக போய் மக்களை சந்தித்து அவங்களுடைய பிரச்சனைகளெல்லாம் புரிந்து கொண்டு நடைப்பயணத்தை நகர்த்தி, அதாவது இமயம் முதல் குமரி வரை இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மணிப்பூர்லேருந்து இந்த சைடு ஃபுல் இந்தியாவையும் நடைப்பயணம் மூலமாக 2 கட்டங்களாக நடைப்பயணத்தை அருமையாக செய்து மக்களை புரிந்து கொண்டு இன்றைக்கி அவர் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் அடி அந்த பாசிச சக்திகளுக்கும் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் பாஜகவினருக்கும் அடி மேலே அடி அடி மேலே அடி ஒரு வார்த்தைக்கும் ஒரு இடி இறங்குற மாதிரி ஆன பிரச்சாரங்களை செய்து கொண்டு இருக்கின்றார். இதனால் வந்து பாஜகவோட கூடாரம் கொஞ்சம் கொஞ்சமாக காலியாகி, அதாவது ஒருவன் தலைவனாக உருவாகிட்டான், அந்த தலைவனுடைய வளர்ச்சியை எவனாலும் தடுக்க முடியாது என்பதற்கு ஏதுவாக பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் நாரி போச்சு. பாஜக கூட்டணி நாரி நாசமாக போச்சு. அது தெரியும், முன்னாள் பிரதமர் அவருடைய பேரன், அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஒரு தனியாக வீடியோவில் நம்ம பேசியிருக்கிறோம். அவன் பேரன் வந்து கிட்டத்தட்ட 3000 பென் டிரைவுகள், கார்த்திக்னு சொல்லி அவங்களுடைய டிரைவர், அவர் வந்து வெளியிட்டிருக்கிறாரு. அது காங்கிரஸ்காரங்கிட்ட கொடுக்கல, பாஜகக்காரங்கிட்ட தான் நான் கொடுத்தேன்னு சொன்னார். அவங்க ஒரு கூட்டணியில் இருக்கிறாங்க. சங்கிங்களுக்கு எவ்வளோ மூளை பாருங்கள். கூட்டணியில் இருக்கிறோம், கூட்டணியை நம்ம 0 ஆக்கணும்னா நம்மளும் சேர்ந்து 0 ஆகிடுவோமே என்ற அறிவு கூட இல்லாமல் இதை வந்து ஒரு அரசியல் சாதுரியம் இருக்கவங்க தேர்தலுக்கு அப்புறம் கூட செய்வாங்க, ரிசல்ட்டை பார்த்துட்டு கூட செய்வாங்க. ஆனால் சங்கிங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவன் வந்து கார்த்திக்ன்ற ஓட்டுநர், அவர் தான் பென்ட்ரைவ் நான் வெளியிட்டேன், இந்த மாதிரிலாம் இருக்குது,
அது 1000 பெண்கள், 1000க்கும் மேலே எல்லா பெண்களையும் இவர் வந்து பாலியல் ஜல்சா பண்ணுறாரு. இதெல்லாம் யாருக்கும் தெரியாமல் இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? வெளியே வந்திருக்குது, அவ்வளோதான். இப்போ தான் மாட்டியிருக்காரு. அதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு தெரிந்திருக்கலாம். கிட்டத்தட்ட 3000 வீடியோ இருக்குது அதில். அதாவது அதை வந்து குமாரசாமி குடும்பத்தார் எங்கெல்லாம் போவாங்க, எங்கெல்லாம் வருவாங்க, அங்கெல்லாம் அந்த பென்ட்ரைவை போட்டிருக்காங்க. பஸ் ஸ்டாண்டில் கொட்டி எல்லார் முன்னாலையும், பஸ் ஸ்டாண்டில், ரேஷன் கடையாண்ட, அங்கே எங்கெங்கெல்லாம் பப்ளிக் கூடுவாங்களோ அங்கெல்லாம் அப்படியே தூவி விட்டுக்கிறாங்க. விசிறி அடித்து தூவி விட்டுருக்காங்க. பார்த்தா ஃபுல்லாக அந்த குமாரசாமியுடைய பேரன், அவனுடைய லீலைகள்லாம் வந்து பயங்கர நாராசமாக இருக்குது. அந்த வீடியோலாம் மக்கள் பார்த்து இன்றைக்கி ஐயோ பாஜகவா இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் போச்சு, கர்நாடகா ஃபுல் ஸ்வீப்பு இந்த சைடு. ஏன்னா இப்படி ஒரு மனிதர்களை எல்லாம் வளர்த்தே, அதாவது இதுவே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனால் பாஜக கூட்டணியில் இந்த மாதிரியான ஒரு விஷயம்னா நாளைக்கு ஜெயிச்சா என்ன நடக்கும் பாருங்கள். அப்படியே காமவெறி தலைக்கேறி போய் பாஜகவினர்லாம் நம்மளை கேட்கறதுக்கு ஆளே கிடையாது. நம்ம ஆட்சி பெண்கள் எல்லாம் திருப்பியும் பழையபடி, இதெல்லாம் கேள்விப்படுற பெண்கள் இதெல்லாம் பார்க்குற அந்த பெண் இனமே வந்து என்ன ஆகும்னா, திருப்பியும் போய் நம்ம பத்திரமா சனாதனத்தை சொன்ன மாதிரி பத்திரமா போய் நம்ம கிச்சன்லேயே இருந்துக்குவோம், இனி வெளியே வரக்கூடாதுன்ற ஒரு நிலைக்கு தள்ள வேண்டும் என்ற எண்ணத்துக்காக தான் இதெல்லாம் என்கரேஜ் பண்ணுறது. இப்போ நம்ம பில்கிஸ் பானு வந்து நாசம் பண்ணாங்க, அவங்களெல்லாம் ஜெயிலில் போட்டால் அவங்களாம் ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி ஒரே கோலாகல கொண்டாட்டம் நடத்திருந்தாங்கல்ல. இதெல்லாம் எதற்குன்னா, பெண்கள்லாம் பயப்படணும். சனாதனத்தில் வந்து பெண்கள் வெளியே வரக்கூடாது, படிக்கக்கூடாது, அது இதெல்லாம் சொல்லியிருந்தாங்கல்ல. அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இதையெல்லாம் பண்ணால் எல்லாருமே ஒரு பய உணர்வு வந்துடும். எதுக்குன்னா பொம்பளை பசங்களை வெளியே அனுப்பணும், ஐயோ பழையபடி வீட்டோடு இருக்கட்டும், நம்ம கண் எதிரில் பார்த்துக்கலாம் அப்படின்ற எண்ணம். இது வந்து எப்படி இந்த உணர்வு என்ன சொல்கிறது, சைக்காலஜிக்கல் அட்டாக், மன ரீதியாக அடித்தோம்னா அவங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக திரும்பவும் போய் கிச்சனில் அடங்கிடுவாங்க அப்படின்ற ஒரு ஒடுக்குமுறைக்கான தீவிரவாதிகள் கூட என்ன செய்வாங்கன்னா, ஒரு மனிதனை வந்து அவங்க கஸ்டடியில் இருக்கிற ஒருத்தனை வந்து துன்புறுத்துவதை வீடியோ எடுத்து காட்டுவாங்க. ஏன்னா அவங்களுடைய அமைப்பை பார்த்தா அப்படி நடுங்கணும். நம்மலாம் சாதாரண மக்கள்லாம் பயந்து சாகணும். ஐயோ அந்த இயக்கமா, கழுத்தை கரன்னு அறுப்பானே அந்த இயக்கமா, அப்படியோ ஐயோ. இதை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக செய்வாங்க. அதை தான் இவங்களும் வந்து கையில் எடுக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் பாலியல் ஜல்சா. பெண்களுக்கு வந்து இதெல்லாம் பார்க்க அவங்களுக்கு அப்படியே பயம் வரும். சகோதரர்களுக்கு, இந்த பெண்ணை சார்ந்த சகோதரர்களுக்கும், எல்லாருக்குமே, தந்தை தாய்மார் எல்லாருக்குமே வந்து ஒரு அச்ச உணர்வு வரும். ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவாகுது, அதனால் வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இந்த மாதிரியெல்லாம் ஒரு சைக்காலஜிக்கல் அட்டாக் அந்த மாதிரி நாரிப்போச்சு. இப்போது இதில் பெரிய விஷயங்கள் என்னென்னா, ராகுல் காந்தி அதாவது இந்த சனாதனம் மனுஸ்மிருதி இதுக்கெல்லாம் பேஸான விஷயம் இருக்குல்ல. அந்த காலத்தில் இருந்து பெரியார் இதற்காக தான் போராடினார், அதே மாதிரி அம்பேத்கர் இதற்காக தான் போராடினார். எல்லாம் நிறைய மாநிலங்கள்லேருந்து இந்த குரல் பெருசாக எடுபட்டது. ஆனாலும் அதை நோக்கி நாம் சென்று வெற்றி அடைந்தோமான்னா இல்லை. அந்த ஒரு விஷயத்தை, அதாவது ஜனநாயகத்தை எப்படி காப்பாற்ற வேண்டுமோ அதோடைய வேரை வந்து அந்த வேரில் தண்ணி ஊற்றும் வகையில், மரம் ஒரு ஷோகேஸ் மரம் கூட அப்படி இருக்கும், ஆனால் வேர் வீக்காக இருந்துச்சுன்னா ஒரு நாள் விழுந்துடும். அந்த மாதிரி அந்த ஜனநாயகத்தின் வேர் வந்து வலுவிழந்து நீ நிற்குது பாஜக ஆட்சியில். அந்த வேருக்கு தண்ணி எப்படி மரத்தை விட்டு வேருக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அது முதல்ல ஆணி வேர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஆணி வேருக்கு தண்ணீர் ஊற்றி இருக்கிறார் ராகுல் காந்தி. என்னன்னு பார்த்தா அவர் பட்டியலிடுகின்றார் 90 அதிகாரிகள். இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருப்பவர்கள் 90 அதிகாரிகள். 90 அதிகாரிகள்னால் இந்தியாவையே ரூல் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. 90 IAS அதிகாரிகள். புரியுதுங்களா? IAS கலெக்டர் இது மாதிரி வரும் பார்த்தீங்களா, கலெக்டர். இந்த IAS அதிகாரிகள் 90 பேர் தான் சேர்ந்து இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி, ஒருவேளை காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி, ஏதோ எந்த கட்சி வந்தாலும் அவர்களை எல்லாம் ஆட்டி படைப்பது இந்த 90 பேர் தான். இன்றைக்கி நம்ம நிறைய ஊழல்கள் அது இது, நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட் போனால் சில விஷயங்கள் வந்து நியாயமே கிடைக்க மாட்டேங்குது, எங்கே போனாலும் கிடைக்க மாட்டேங்குது. நம்ம உதாரணத்துக்கு ராமர் கோயில் தீர்ப்பு, அப்புறம் இந்த விவிபேட் தீர்ப்பு, இதெல்லாம் பார்த்தோம்னா நம்மளுக்கு நம்ம வெகுஜன மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த விஷயங்கள் ஏன் வரமாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஆணி வேரை தான் ராகுல் காந்தி பதம் பார்த்திருக்கிறார். அதற்கு இந்த ஜனநாயகத்துக்கு தண்ணீர் ஊற்றும் வேலை இந்த 90 அதிகாரிகள் களை எடுக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்கார். என்னன்னா
இந்த 90 அதிகாரிகளில் இந்த நாட்டினுடைய அதிகமான மக்கள் யார் இருக்கிறார்கள் பார்த்தா பிசி, எஸ்சி, எம்பிசி இவங்க தான், ஓபிசி, எஸ்டி இவங்க தான் 97%. மீதி இருக்கக்கூடிய 3% நம்ம வந்து ஒரு 95 நம்மளோட மிச்சம் மீதி இருக்கிற 3% ப்ளஸ் 2% நான் உயர்ந்த ஜாதி அப்படி சொல்லிக்கிறாங்களே அந்த இந்த அதர் கம்யூனிட்டி இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 4% தான், 4லேருந்து 5ன்னு வச்சிங்களேன். இவங்க தான் ஒட்டு மொத்தத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இங்கே எப்படி ஜனநாயகம் வரும்? அதாவது 90 அதிகாரிகளில் 3 எஸ்சி, ஃபார்மாலிட்டிக்கு 3 எஸ்சி அதிகாரிகள், 3 பிசி, அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு எஸ்டி பேருக்குண்ணா, சரிங்களா? மீதி எல்லாரும் இந்த 7 பேரை தவிர்த்து மீதி எவ்வளோ பேர்? 83 அதிகாரிகள் உயர் சாதியினர், பார்ப்பனர்கள். அப்படி இருக்கும்போது இங்கே சமூக நீதிக்கு எப்படி உங்களுக்கு வழி கிடைக்காது. இதை வந்து களையெடுத்து மக்களுடைய விகிதாச்சாரம் படி அதிகாரிகளை நம்ம போடணும். இவ்வளோ மக்களுக்கு அதுலேருந்து இவ்வளோ பேர் இருக்கணும். இது ரிசர்வேஷன் சொல்கிறது இதுதான். அதாவது 1000 பேருக்கு அந்த கம்யூனிட்டியில் 10,000 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 10,000 பேர் இருக்காங்கன்னா அதுலேருந்து நீ 10 அதிகாரி அங்கேருந்து கொடுக்கணும். 1000 பேருக்கு ஒரு அதிகாரி, இந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிற மாதிரி அந்த ரிசர்வேஷன்றது அந்த மாதிரி. ஜாதி கணக்கு எடுப்புன்னு சொன்னால் அதனால் அவர் ஜாதியெல்லாம் பேசுகிறாரு. இவனுக்கு ஜாதியை பேசாமல் உள்குத்து குத்துறதுனால தான் 3% மக்கள் வந்து 60% இடத்த பிடிச்சிக்கிறது, 66% இடத்த பிடிச்சிக்கிறது, நிறைய விஷயங்களை 90% பிடிச்சிக்கிறாங்க, 98% பிடிச்சிக்கிறாங்க. எல்லாமே அவங்களுக்கு கீழே வந்துடும், சரிங்களா? அதனால் இதை களை எடுப்பதற்காக தான் ஜாதி கணக்கெடுப்பு எடுத்து எந்த வகுப்பு வாரியாக எந்த மக்கள் எவ்வளோ இருக்காங்கன்னு சொல்லி அவங்க அதுக்கேற்ற மாதிரி அதிகாரிகளை, அந்த மக்களுக்கு எவ்வளோ மக்கள் இருக்காங்களோ அந்த பர்சன்டேஜ் அந்த மக்கள்லேருந்து அதிகாரிகள் வரணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விஷயம். இது பெரியார் பேசியிருக்காங்க, அம்பேத்கர் இதுக்காக தான் முயற்சி பண்ணியிருக்காங்க, பெரியார் போராடி இருக்கார். ஆனாலும் ஒரு தேசிய தலைவர், நாளைக்கு இந்த நாட்டை ஆளக்கூடிய தகுதி படைத்த ஒரு தலைவர் இதை பேசியிருக்கிறார்னா சாதாரண விஷயம் கிடையாது. ஆடி போயிருக்கிறாங்க. ஆணி வேறு முதல் கொண்டு எல்லாமே ஆட்டம் கொடுத்து போச்சு. இப்போது அந்த சைடு நார்த் சைடில் கூட வந்து ராகுல் காந்திக்கும் பிரியங்கா காந்திக்கும் செல்வாக்கு பெருகி கொண்டே வருகிறது. சங்கிகள் 1000 சொல்லட்டும், சரிங்களா? இன்றைக்கும் வந்து அமித்ஷா வந்து 400, அது என்னது சார்க்கா பாரா, சாக்கா பார் கூட கிடைக்காது உனக்கு, எழுதி வச்சுக்கோங்க. நான் சொல்கிறேன், பாஜக பாரதிய ஜனதா கட்சி 150 வந்தால் பெரிய விஷயம். அப்போது இன்னும் மதவாதம் இந்த நாட்டில் 150 தொகுதிகளில் மதவாதிகள் இருக்காங்க அதிகமாக அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஆனாலும் அதுக்கும் கீழே தான் வரும். பாஜக தோல்வி உறுதி. இங்கே வந்து எகிரி அடித்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியா கூட்டணியை சேர்ந்தவர்கள். ஜனநாயகத்தை நோக்கி மக்கள் அனைத்து மக்களாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்தோடு இதன்படி தான் நாங்கள் ஆட்சி செய்வோம், இதை நாங்கள் முன்னிறுத்தி தான் ஆட்சிக்கு வருகின்றோம், இதை தான் நாங்கள் ஆட்சி கைப்பற்றியவுடன் இந்த மாற்றங்களை கொண்டு வருவோம்னு தெளிவாக சொல்கிறாங்க, சரிங்களா? அதனால் ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும். வருங்காலங்களில் இந்தியா என்ற ஒரு நாடு அருமையாக வல்லரசு நாடுகளிற்கு நாமும் ஒரு வல்லரசு நாடாக இருந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே ஒரு 10 ஆண்டுகள் ஓய்வை கண்டோம். அன்று நம் தலைவர் கடவுளுக்கு தெரியும் எப்போ யாரை எங்கே கொண்டு வரணும்னு சொல்லி. ஆனால் அப்போ வந்திருந்தாருன்னா இப்போ இந்த அளவுக்கு அவர் மிகப்பெரிய தலைவராக இருந்திருக்க முடியாது. இப்போது மிகப்பெரிய கடுமையான எதிரிகள் முன்னால் தோன்றுபவர் தான் ஹீரோ. நான் சுற்றி நிற்பாங்க. ஒன்றுமே இது நம்ம பார்க்கும்போது, இந்த காட்சியை பார்க்கும்போது உதாரணத்துக்கு சொல்கிறேன், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே என்னடா பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற சூழலில் தான் அங்கே ஒரு ஹீரோ வருவார். நம்மளே நினச்சி பார்க்காத ஒரு விஷயத்தை நடத்துவார். உதாரணத்துக்கு கில்லி படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 50 வண்டி 50 100 பேர் யாரும் லாரியில் எவ்வளோ கத்திங்களை எடுத்துன்னு வருவாங்க. இந்த பக்கம் வந்துடுவாங்க, அந்த பக்கம் வந்துடுவாங்க. இங்கெல்லாம் நிற்பார் விஜய். திரிஷாவை வில்லன் பிரகாஷ் ராஜ் பயங்கர கொடூரமானவனா வந்து கிட்ட வந்துடுவான். என்னடா போகுது, முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே என்ன படம் ஸ்டார்டிங்லேயே முடிஞ்சு போடுமான்ற மாதிரி ஆயிடுச்சு ஆடியன்ஸ் எல்லாம். தப்புன்னு வந்து திரிஷா கொண்டையிலே கத்தி எடுத்து வைப்பார். வச்சு ஒரு மாஸ் காட்டி பிரகாஷ் ராஜை சேத்துல தள்ளிட்டு போவார், பார்த்தீங்களா? அப்போ அதுதான் அந்த ஹீரோ தன்மை. யாருக்குமே தோணாத, யாராலையுமே முடியவே முடியாது அப்படின்னும் போது ஒருத்தர் தோன்றி எல்லாரையும் வந்து தும்சம் பண்ணி காலி பண்ணி அந்த இடத்துக்கு வந்து அடையும் போது தான் அதுதான் ஒரிஜினல் சூப்பர் ஹீரோ. இங்கே யாருன்னா ராகுல் காந்தி தான். ராகுலுடைய ஆட்சி இதோ இன்னும் ஒரு மாதம் காலங்கள் தான் இருக்குது. ஜூன் 4க்கு அப்புறம்
வேறு வழியின்றி எந்தெந்த ஊடகங்கள்லாம் அவரை காட்ட மறுத்தாங்களோ அங்கெல்லாம் போய் அண்டி இவருடைய ஒரு பார்வைக்கும் ஒரு சொல்லுக்கும் காத்து கொண்டு நிற்க போகிற நேரம் இது விரைவில் இருக்கிறது. ஜூன் 4க்கு அப்புறம் நம்ம பார்க்க போகிற ராகுல் காந்தி வேற உலகமாக ஒரு மிக சிறந்த தலைவர்களுள் இடம் பிடிக்க போகிறாரு. பார்க்க போகிறோம். வருங்காலம் நமதே என்று சொல்லி மக்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்கிறேன். ஒரு நல்ல ஆட்சியை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஜூன் 4க்கு அப்புறம் ஒரு நல்ல ஆட்சியை நீங்கள் பார்க்க போவது உறுதி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.